நம்ம அரிசி மாவு வச்சு ஒரு பிடிக்கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வானிலையில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம ஏற்கனவே புழுங்கல் அரிசி அரைச்சி நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இது வெறும் அரிசி மாவு, பச்சரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சது, மிஷினில் அரைச்சது, அரிசி மாவு மில்லில் அரைச்ச அந்த வரட்டு மாவு. அதில் நம்ம இப்போ பிடிக்கொழுக்கட்டை செய்யணும். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காயத்து கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்க்கலாம். நம்ம ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்க்கலாம். பருப்பு செவக்கட்டும். இங்கே நான் சும்மா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதில் பெருங்காயம் சேர்த்துடுவோம். நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கும், நல்லாயிருக்கும். பருப்பு சவந்துட்டு இப்போ இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நல்லா ஒரு 2 கப்பு அளவு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200-250 250க்குள்ளே அந்த அளவில் இருக்கும் 2 கப்பு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். இந்த கொழுக்கட்டை மாவு மாதிரி தான் நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம சைடில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுக்கலாம். சப்போஸ் வேணும்னா நம்ம பிசையும் போது தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த தண்ணியை சேர்த்துடலாம். ஸோ இதுக்கு இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம கல் உப்பு தான் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். நல்லா 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். போதும். நம்ம சைட் டிஷ்ஷில் வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரேடியாக உப்பாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இது கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே இந்த எடுத்து வச்சுருக்கிற மாவை சேர்த்து நம்ம கிளறலாம். ஸோ நம்ம இப்போ நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தேங்காயும் சேர்த்துடலாம் மாவுலேயே. இதுவும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துட்டு மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். தட்டினா கூட பரவாயில்ல, அது வெந்துடும்.
ஸோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 நிமிஷம். அப்புறம் அடுத்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, முதல்ல எண்ணெய் வச்சுக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். ஒரு 3 மிளகா வத்தல், கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். நம்ம சௌச்சௌ தோல் வச்சு தான் ஒரு சட்னி பார்க்க போகிறோம். அந்த தோலெல்லாம் எடுத்து நான் வந்து அலசி தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கேன். இதில் துவையல் செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 3 மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு, நேற்றுக்கு ஒரு கட்டு வாங்கினேன். அந்த கொத்தமல்லியை மாத்திரம் நுனியை மாத்திரம் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டு தண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். 2 தக்காளி, அப்புறம் இந்த வாஷ் பண்ணி வச்ச சௌச்சௌ தோல். இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வதக்கிடுவோம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். இதுவே நல்லா வதங்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். நல்லா கலந்து விட்டுடுவோம். அடுத்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வதங்கட்ட வேகட்டும். சூக்கிறதுனால அதுவே தண்ணி விட்டு நல்லா வதங்கிடும். வதங்கினப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துடுவோம். இதுவே சிம்மில் வேகட்டும். இப்போ மாவு நல்லா வெந்துருக்கு. கொஞ்சம் ஈரக்கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இதை இப்படியே மூடி நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்தப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு இதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். சட்னிக்கும் காயெலாம் நல்லா வதங்கிடுது. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். சட்னி ரெடி. மாவையும் நான் நல்லா தட்டில் பரட்டி ஆற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம பிடிச்சி நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு எடுத்துடலாம். ஸோ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம இப்போ கையில் உருட்டி இப்படி ஒரு பிடிச்சு வச்சிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் சின்னதாகவே எடுத்துக்கோங்க வேணாம். இப்படி பிடிச்சி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சிடுவோம். பானையில் தண்ணி வச்சு ஒரு தட்டை வச்சுருக்கேன். நல்லா ஆவி வந்து தண்ணி நல்லா கொதிக்கிறது. இப்போ இதை வச்சுக்கணும். இந்த பேசனில் வந்து நான் எண்ணெயை தடவி கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துடுது. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அரிசி மாவு பிடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ சட்னியும் நம்ம வந்து ரெடி ஆகிடுது. பிடி கொழுக்கட்டையும் சட்னியும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம், ஈவினிங் டின்னருக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். எப்படி வேணால் நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து இதை பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
எடுத்து வச்சுட்ட சட்னியும் கொழுக்கட்டையும் ரெடி. இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.